சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற யோகா பயிற்சி நிகழ்ச்சியை பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடக்கி வைத்தார். வரும் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் பாஜக சார்பில் யோகா பயிற்சி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி தொடர்பாக தமிழக பாஜக தலைவர்கள் இருவேறு கருத்துக்களை தெரிவித்திருப்பது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர், உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிடும் வகையில் கட்சி வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும், அதே நேரம் கூட்டணி அமைக்க கட்சிகள் முன்வந்தால் அதனை ஏற்க தயாராக உள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். இது இந்த மதத்தை சார்ந்தது அந்த மதத்தை சார்ந்தது என்று தயவு செய்து மதத்தை யோகாவோடு இணைக்க வேண்டாம் என்பது எனது கோரிக்கை. நீங்கள் 2-3 நாட்களாக பத்திரிகைகளில் பார்த்தீர்கள் என்றால் இஸ்லாமிய நாட்டை சார்ந்த இஸ்லாமிய சகோதரிகள் கூட உலக யோகா தினத்தை கொண்டாடுவதற்கு தயாராகுவதற்கு அவர்கள் யோகா பயிற்சி செய்கிறார்கள் என்று இஸ்லாமிய நாடுகளில் இருந்து படங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் 53 மணி நேர தொடர் யோகாசன நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பெண்களுக்கு யோகாவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் வழக்கறிஞர் ரஞ்சனா இந்த சாதனை நிகழ்த்தவுள்ளார். இன்று காலை 9 மணிக்கு தொடங்கிய இந்த சாதனை நிகழ்ச்சியை ஜூன் 21ஆம் தேதி மாலை 3 மணி வரை ரஞ்சனா தொடர்ந்து மேற்கொள்ள உள்ளார். இதேபோல் சென்னை முகப்பேர் பகுதியில் அமைந்துள்ள வேளம்மாள் பள்ளியும் ஈஷா தொண்டு நிறுவனமும் இணைந்து யோகா நிகழ்ச்சி நடத்தினர். இதில் 1001 பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். அப்போது அவர்களுக்கு யோகாவின் நன்மைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது.